ஆமாம், எல்லாரும் வாழ்த்துதலை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வாராமா? ஆசீர்வதிப்பாராமா. இன்றைக்கு நமக்கு குருத்தோலை ஞாயிறு. எல்லாருமே நீங்கள் வெளியே போனோம்னா குருத்தோலை கையில் வச்சுட்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஓகே, அதை நம்ம நினைவு கூறுகிறோம். ஒருவேளை நமக்கு நேற்று கூட எங்கள் வீட்டில் கேட்டாங்க குருத்தோலையெல்லாம் கிடைக்குமான்னு. கிடைக்கல. நம்ம முன்னாடியே சொல்லி வச்சோம்னா அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம அதை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாகவே, அதாவது இந்த நாளில் எல்லா சர்ச்சிலையுமே என்ன செய்வாங்க, இந்த குருத்தோலையை குறித்தும் ஆண்டவர் கழுது மேலே வந்ததை குறித்தும் தான் பேசுவாங்க. நம்ம நம்ம போன வாரம் பார்த்த காரியத்திலேருந்து அப்படி தொடர்ச்சியை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஓசன்னா அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன மீனிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்துறது ஓசன்னா அப்படின்னா சொல்லுங்கள். யாருக்காச்சும் தெரியுமா ஓசன்னானா அதுக்கு என்ன? இப்போ கில்டா சிஸ்டர், கில்டா அப்படின்னு பேர் இருக்கா, இல்லை குழந்தை அம்மாள் அல்லது சாந்தி அம்மாள் அப்படின்னா அந்த பேருக்குரிய ஒரு அர்த்தம் இருக்கும்ல. இப்போ மிராக்லின் அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அற்புதம், அதிசயம். அதுக்கு பேர் தான் மிராக்லின். அப்போ ஓசன்னா அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்ல. என்ன அர்த்தம்? ஓசன்னாக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்கிறாரு தேவன் வராங்க. நான் பார்த்தேன், அதை நேற்று குறித்ததெல்லாம் நேற்று தியானிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன். 3 இடத்துல வருது. மத்தேயு, மார்க்கு, யோவானில் வராங்க. 3மே ஒரே இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் மாறி மாறி சொல்கிறாங்க. நீ அந்த சந்த வழியில் போ, அங்கே கழுத குட்டியும் இருக்கும், கழட்டிட்டு வா, யாராச்சும் கேட்டால் ஆண்டவருக்கு சொல்லு, உடனே விட்டுருவாங்க அப்படின்னோடனே அதை கூப்பிட்டு வராங்க. அது மேலே சால்வை போடுறாங்க. ஏசப்பா அது மேலே ஏறி உட்கார வைக்கிறாங்க. வரும்பொழுது ரோடு பூரா என்ன வரிக்கிறாங்க? துணியை விரிக்கிறாங்க. அப்புறம் மரக்கலைகளெல்லாம் வெட்டி கீழே பரப்பி போடுறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். அப்படி சொல்லும் பொழுதே சொல்கிறாங்க தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஓசன்னாக்கு ஒரு மீனிங் இருக்குல்ல. ஓசன்னான்னு பாட்டு, ஓசன்னா ஜெயமே அப்படின்னு பாட்டு போடுறோம். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? யாருக்காச்சும் தெரியுமா? அல்லேலூயா. கேளுங்க அவங்கள பார்த்து, ஓசன்னாக்கு என்ன அர்த்தம்? சரி, உங்கள் பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள். சரி, கவனிங்க. ஓசன்னா அப்படின்னா கிரீக், அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது? 2 ஹீப்ரு. இதுக்கு 2லுமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றில் ப்ளீஸ் அப்படின்னு என்னதுங்க? தயவு செய்து. எதுங்க? தயவு செய்து அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொன்று என்னென்னா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறது. இப்போ தேவன் ஏசப்பா நடந்து போகும்போது குருடன் என்ன சொல்லி கூப்பிட்டான்? எனக்கு இறங்கும். அதுக்கு பேர் தான் ஓசன்னாவாமா. ஓசன்னாக்கு மீனிங் என்னென்னா 2 விதத்தில் சொல்கிறாங்க. ஒன்று எனக்கு தயவு செய்யும், இன்னொன்று எனக்கு இறங்கும். அப்போ இதை கேட்ட உடனே இதை நம்ம இப்போ இது இன்னுமே இதை சொல்லிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? நம்ம அந்த இடத்துல இல்லை. தெரியாத வரைக்கும் ஆண்டவரே எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் அப்படி ஜெபம் பண்ணிருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம கட்டளை இடுகிற இடத்துல இருக்கிறோம். நான் சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிற இடத்துல நம்மளை தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறார். அதனால தான் சொல்கிறோம், பரலோகத்தின் திறவுகோலை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. நம்ம சொன்னால் அது என்ன செய்யுமாமா? அப்படியே நடக்கும், திறக்கும், ஆகும். அதுதான் விசுவாசமும், விசுவாச அறிக்கையும், தேவனுடைய வார்த்தையும் நமக்கு தேவன் என்ன செஞ்சுருக்கிறாருங்க? கொடுத்துருக்கிறார். அப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன செய்கிறோம்? அது தெரியாமையே சொல்ல புரிஞ்சுங்களா? ஓசன்னானா எனக்கு தயவு செய்யும். இப்போ நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும்னா, தேவனிடத்தில் ஏசப்பட்ட போய் எனக்கு உதவி செய்யுங்கிறது இருக்கணுமா, அல்லது நான் கட்டளையிட்ட நடக்கும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோமா? அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நமக்கு தெரியல. அது வரைக்கும் நமக்கு இறங்கும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே. அவர் சொல்கிறார் மோசேயை பார்த்து, எங்கிட்ட இருந்து இதுக்கு முறையிடுற என்ன? இங்கே எங்கிட்ட எதுக்கு முறை? இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னங்க? நீ சும்மா இருப்ப, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அது வாக்குத்தத்தம். அப்போ மோசே கிட்ட கீழே வரும்போது சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? எங்கிட்ட எதுக்கு முறையிற? நான் தான் உன் கையில் கோல் கொடுத்துருக்குனே, அதை என்ன செய்ய? நீட்டுங்கிறாரு. அப்போ தேவன் நம்மக்கிட்ட என்ன செஞ்சுருக்காரு? பரலோகத்து ராஜ்யத்தினுடைய திறவுகோலை வாயில கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையை நீட்டும் பொழுது செங்கடலானாலும் எரிகோவானாலும் என்ன செய்யுங்க? செங்கடல் 2ஆக பிளக்கும், எரிகோ கீழே விழும். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ நீங்களும் நானும் தொடர்ச்சியாக போன வாரம் பார்த்த காரியத்தை இந்த வாரத்தும் நம்ம பார்க்கலாம்.
நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய பிள்ளை. ஈசாக்கு யாராக இருக்கிறாருங்க? வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளை. ஈசாக்குக்கு 2 குமாரர் பிறக்கிறாங்க. சாரி, ஆபிரகாமுக்கு. அதில் ஈசாக்கு யாருங்க? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அப்போ ஆகாருடைய மகன் இஸ்மவேல் யாருங்க? அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடையாது. அப்போ நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளையாக இருக்கிறோம். நீங்களும் நானும் விசுவாசத்தினுடைய பிள்ளைகள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போ விசுவாசத்தின்படி பிறக்கிறவர் தான் யாருங்க? ஈசாக்கு. ஈசாக்கு சுதந்திரவாளி. ஆமாவா இல்லைங்களா? ஈசாக்கு யாருங்க? சுதந்திரவாளி. நீங்களும் நானும் சுதந்திரவாளி. அப்போ ஈசாக்கு சுதந்திரவாளி அப்படின்னா, ஈசாக்கை குறித்து நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 26 பார்த்தோம்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான ஒரு பஞ்சத்தை அல்லாமலும் இன்னொரு பஞ்சம் உண்டாயிடுச்சுன்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாங்களா எல்லாரும்? ஆதியாகமம் 26 அந்த அதிகாரத்தில் இப்படி சொல்லப்படுகிறது வசனம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணி, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளும் கட்டை நியாயங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததி பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவன் ஈசாக்குக்கு என்ன செய்யறாருங்க? சொல்றார். இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் கொஞ்சம் அவங்களெல்லாம் பாருங்க. ஏன் சோர்வாக இருக்கிறீங்க? டயர்டா, தூக்கமா, வேலையா? காலையில் அப்போ 9 மணிக்கு வச்சிடலாமா? சொல்லுங்க, யார் 9 மணிக்கு டயர்டாக இருக்குங்க பாஸ்டர், அதனால் 9 மணிக்கு வச்சிடலான்னு கை தூக்குங்க. இல்லை 7 மணிக்கு வந்துடுறேன். அல்லேலூயா. கவனிங்க, நீங்களும் நானும் சுதந்திரவாளி, வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளைகள். ஒரு பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சத்தில் இப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு முடிவு எடுக்கிறார். இங்கே வேண்டாம், அங்கே போன நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும், நம்ம குடும்பத்தை வஞ்சு செஞ்சிடலாம், வழி நடத்திடலாம் அப்படின்ட்டு ஈசாக்கு போகிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அங்கே போகாதப்பா, நான் சொல்கிற வரைக்கும் இங்கேயே இரு, நான் இங்கிருந்தே உன்னை என்ன செஞ்சிருவேன்? ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ ஈசாக்கு அங்கே இருக்கிறாரு. இருக்கிற இடத்துல என்ன செய்கிறாருங்க பாருங்க, 12ஆம் வசனத்தில். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்தபடியினாலே போதுங்க, பெலிஸ்தர் அவன் பேர் பொறாமை கொண்டு என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். கவனிங்க, இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, நான் ஐஸ்வர்யனாய் இருப்பது தேவனுடைய விருப்பம். எல்லாரும் சொல்லுங்க அவங்கள பார்த்து, நான் ஐஸ்வர்யவனாய் இருப்பது தேவனுடைய விருப்பம். ஏன்னா நீங்களும் நான் யாருங்க? சுதந்திரவாளி, ஆபிரகாமுடைய சந்ததி, அவருடைய பிள்ளை. நாம தான் இந்த பூமியில் என்ன செய்யணுங்க? அனுபவிக்க வேண்டும். இங்கே ஈசாக்குக்கு யார் இருக்கிறா? நம்ம ஒன்று பார்க்கலாம், மேல இருந்து பார்க்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கவனிங்க, இதுதான் இங்கே தான் ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறேன். ஈசாக்கு அந்த இடத்துல விதை விதைத்தான். ஒரு பஞ்சம் வருது, ஒரு பிரச்சனை வருது, சுயமாக முடிவெடுக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே இருக்காத, சாரி நீ அங்கே போகாத, எகிப்துக்கு இங்கேயே இரு அப்படிங்கிறார். உடனே ஈசாக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுங்க? அந்த தேசத்தில் விதை விதைத்தார். எல்லாரும் அவங்கள பார்த்து சொல்லுங்க, விதை விதைத்தார். ஆமாவா இல்லைங்களா? இப்போ நீங்களும் நானும் நல்லா கவனிங்க, நமக்கு என்ன பஞ்சம் அதை அந்த காரியத்தில் விதையை விதைக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? நமக்கு என்ன பஞ்சம் இன்னைக்கு, அதை அந்த காரியத்தை குறித்து விதை
விதைக்க வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு நமக்கு வந்து பணம் தேவைன்னு வச்சுக்கோங்க. கடன் பிரச்சனை ஓவராக இருக்குது, பணம் இல்லை, பஞ்சம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? என்ன செய்யணுங்க? இப்போ சொன்னல என்ன செய்யணும்? இல்லை, அது ஒரு சைடு, அது அது அப்படி இருக்குது. அது நான் வரேங்க. விதைக்கணும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். எந்த வருஷத்துல சொல்லுங்க? விதைத்த வருஷத்துல. விதைச்சோனையே 100 மடங்கு வந்துருச்சா இல்ல அந்த வருஷத்துல வந்துச்சுங்களா? அந்த வருஷத்துல வந்துரு. அப்ப நல்லா கவனிச்சுக்குங்க. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையின் மத்தியில நம்மளுடைய விதை என்ன செய்யணுமாமா? விதைக்கணும். என்ன விதை அப்படின்னா நம்மளுடைய வேத வார்த்தை, நம்மளுடைய வசனத்தை. எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு, இல்லை எனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பார்த்து நான் என்ன செய்யணும்? வேத வசனத்தை வச்சு உம்முடைய தழும்புகளினாலே நான் குணமாகிறேன், உம்முடைய தழும்புகளினாலே நான் சுகமாக இருக்கிறேன் பேசணும். ஒரு தடவை இல்லை, அது நடந்து முடிகிற வரைக்கும் அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்ப நீங்களும் நானும் எதுல பஞ்சம், எந்த இடத்துல பஞ்சமா இருக்கிறோம் அந்த காரியத்தை பாருங்க. அந்த காரியத்தை எடுத்து உங்க வாழ்வில் வச்சு என்ன செய்யணுமாமா? சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க. இப்ப நம்ம 28ஆம் அதிகார உபாகமத்தை திருப்பி கொண்டீங்கன்னா பாருங்க, இங்க நிறைய வார்த்தைகள் வசனங்கள் இருக்கு. பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாய் வைப்பார். எல்லாரும் என்ன பாருங்க, கர்த்தர் எப்படி வைப்பாராமா? நம்ம மேன்மையா வைப்பார். உதாரணத்துக்கு நம்மள ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அல்லது வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம என்ன செய்வாங்க? நம்ம கூடையே இருப்பாங்க, அவங்க நமக்கு தொந்தரவாகவே இருப்பாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் என்ன செய்வாங்க? இப்படி பண்ணாத, இது உனக்கு நல்லா இல்லை. அவங்கள பார்க்கவே மாட்டாங்க, அடுத்தவங்களை பார்த்து என்ன செய்வாங்க? தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. சொல்லுங்கள். அப்போ அந்த நேரத்தில் என்ன வசனம் பேசணும் அப்படின்னா, நம்ம சோர்ந்து போகிறோம், இல்லை நம்ம ஒரு இதுவாக இருந்தால் அந்த இடத்துல என்ன விதைக்கணும்னா, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு கர்த்தர் என்ன செய்வாருங்க? மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அந்த வருஷத்தில் 100 மடங்கு அது வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுமாமா? முளைப்பிக்கும். அது துளிர் விடும், பூ பூக்கும், வாதும பழங்களை கொடுக்கும். நீங்க அந்த விதை என்ன செய்யணுமாமா? விதைக்கணும். வேத வசனம் என்ன சொல்லுது? பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. நம்ம என்ன செய்யணும்? இந்த விதைய சொல்லுங்க. நான் உதாரணத்துக்காக இதெல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறேன். நீங்க லேவி கிராமத்தில் போனீங்கன்னா அவர் சொல்றாரு, உன் அப்பத்தி தண்ணி ஆசீர்வதிப்பேன், உன்னுள்ள வியாதி நான் விலக்குவேங்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? சூழ்நிலைக்கு நம்ம என்ன பஞ்சத்தில் இருக்கிறோமோ அந்த வசனத்தை எடுத்து நீங்க என்ன செய்யணுமாமா? விதைக்கணும், பேசணும், சொல்லணும். எவ்வளவு தடவை சொல்லலாம்? எவ்வளவு தடவை விதைக்கலாம்? சொல்லுங்க. ஆமா, அது நடந்தே தீரும். ஏன்னா இப்போ ஒரு விவசாயி போய் விதைக்கிறாரு, ஏறு விடுறாரு, அதை க்ளீன் பண்ணுறாரு, அப்புறம் வந்து விதைக்கிறாரு, அதுக்கு தண்ணி நீர் பாய்ச்சுறாரு, எல்லாமே நடக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆகுமாமா? பயிர் வரும், முளைக்கும். இன்னைக்கு போட்டு நாளைக்கே வந்துடுமா? சொல்லுங்க. இது என்ன சூதாட்டமா? 1 ரூபா போட்டால் அடுத்த நிமிஷம் 2 வர்றதுக்கு கிடையாது. தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது, அதை விதைக்கும் பொழுது, அதனால தான் மத்தேயுல சொல்றாரு, விதையை குறித்து சொல்றாரு. சில விதை நல்ல விதத்தில் விழுந்துச்சு, சில கற்பால், சில விதை வலியறிக்கை விழுந்துச்சு, சில முள்ளுல விழுந்துச்சு, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. விழுந்ததுமின்றி அது 30, 60, 100 பலன் கொடுத்தது. அப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? ஈசாக்கின் வாக்குத்தத்தனுடைய பிள்ளையா இருக்கிறோம். நீங்களும் நானும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையா இருக்கிறோம். இந்த விதையானது முளைக்கப்படணும், அந்த வருஷத்துல பலன் கொடுக்கணும். ஆமாவா இல்லைங்களா? இந்த வார்த்தை மறுபடியும் சொல்ற ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில என்னையும் சேர்த்து தான் சொல்ற. கோபத்துல
பதறி என்ன செஞ்சிடுறோம், திட்டிடுறோம். எல்லாமே கணக்கில் வரும். நம்ம பேசுகிற எல்லா வார்த்தையும் என்ன செய்வோம், ஆண்டவர் 2 புஸ்தகம் இருக்கும். நல்ல வார்த்தை பேசுகிறதெல்லாம் ஒன்று, கெட்ட வார்த்தைன்னா நம்ம நினச்சிக்கிறோம் வல்கராக பேசுகிறத கெட்ட வார்த்தை நினச்சிக்கிறோம். நான் சொல்கிறேன், சின்ன சின்ன வார்த்தை நெகட்டிவாக பேசுகிற எந்த ஒரு வார்த்தையுமே அது என்னவாமா, கெட்ட வார்த்தை. அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்ன, நீங்கள் எது அதிகமாக பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பயிராய் முளைக்கும். நம்ம என்ன வார்த்தையை பேசுகிறோமோ, நான் சொல்கிற புரிஞ்சுங்களா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பயிராய் முளைக்கும். ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த தேசத்தில் விதைக்கிறார். பஞ்சம், சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன நடக்கணும், கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் என்ன செஞ்சுட்டாருங்க, அந்த வருஷத்தில் 100 மடங்கு. அன்னைக்கு அழுகாட்சி தான், அன்னைக்கு கண்ணீர் தான், அன்னைக்கு பஞ்சம்தான். ஆனால் அந்த வார்த்தையில் அவன் பொறுமையாக இருந்தனால, விதைத்தனால அந்த வருஷத்தில் என்ன ஆகுதுங்க, 100 மடங்கு பலன் படுகிறார். இப்போ நீங்களும் நானும் என்ன சொல்லணும்னா, நமக்கு இப்போ இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒவ்வொரு என்னென்ன தேவை அல்லது என்னென்ன பஞ்சம் பாதி சூழ்நிலை என்ன உங்களுக்கு இப்போ வேணும், அந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யணும், பேசணும், வார்த்தை அறிக்கை இருக்கணும். அதனால தான் சொல்லுது, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலையும். கீழே பார்த்தீங்கன்னா, உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையும் ஆகிய உன் மிருக ஜீவன்கள் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜபத்தில் இந்த மாதிரி ஜபம் நீங்கள் செய்திருக்கிறீங்களா? இந்த வசனத்தையே ஒரு 1000 தடவை. இப்போ நம்ம நிறைய பேர் இருக்கோம்ல, இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், அப்புறம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது வந்து ஒரு இதுதான், அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். ஆனால் நான் சொல்கிறேன், சரியானதை விதைக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுமாம், அது பலன் தரும். நீங்கள் பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். நீங்கள் இப்படி எடுத்துக்குங்க, என் கர்ப்பத்தின் கனியும் என் நிலத்தின் கனியும் என்னுடைய சம்பாதியமும் என் பிஸ்னஸும் என் ஊழியமும் அப்புறம் என் வீடும் எல்லாமே என்ன செய்யுமாமா, ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி நீங்கள் வந்து ஜெபிச்சிருக்கிறீங்களா, இதை சொல்லியிருக்கிறீங்களா? வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பாருங்க. கீழே சொல்றாரு, உன் கூடையும் மாவு பேசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். எத்தனை பேர் போய் உங்களுடைய அரிசிட்டின் மேலே அல்லது மளிகை சாமானத்து மேலே அல்லது ஃப்ரிட்ஜு மேலே வச்சு இது எப்போவுமே நிரம்பி இருக்கணும், இது நிரம்பி இருக்கிறது, கர்த்தரை நீ ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, நான் இந்த பூமியில் நல்லா இருக்கிறேன், நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, என் குடும்பமும் நானும் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜெபத்தை செய்திருக்கிறீர்கள், எல்லாம் அந்த வார்த்தையை விதைத்து இருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நீங்கள் விதைத்தீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய முடிவில் இதனுடைய மகிமையும் இதனுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்க முடியும். நான் சொல்கிறேன், என்ன வார்த்தை மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், என்ன வார்த்தையை விதைக்கிறோமோ அது மாத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுமாமா, அறுவடை ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இதெல்லாம் ஆகாதுங்க, இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் எப்படிங்க ஆகும், இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க, இதை நம்ம சொல்கிறோம்ல. இது விதைச்சிட்டு ஒரு மாதம் கழித்து நான் ஜெபிச்சேனே இந்த காரியம் நடக்கணும்னு, ஆண்டவரே கிளம்பிடுவார். இப்போ கம்ப்யூட்டரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டைப் பண்ணிங்கன்னா ஜாம் ஆயிரும் பார்த்து. அந்த மாதிரி இவன் என்னென்ன வேணும்னு ஜெபம் பண்ணுறான், அப்புறம் பேசும்பொழுது அவிசுவாசமாக பேசுகிறான். கவனிங்க, வேணும்னு ஜெபம் பண்ணுறான், அப்புறம் இது எப்படிங்க நடக்கும்னு கேட்குறான். இப்போ மேலே உட்காந்து பார்ப்பாரு, தூதர் இங்கே வா, நீ ஜெயராஜோடைய தூதன் தானே, அம்பார் வேணும்னு ஜெபம் பண்ணுறா, பேசும்போது ஆகாதுன்னு பேசுகிறான். இப்போ நான் எந்த பதில் கொடுக்கறது? 2 விதையும் விதைக்கிறான். சொல்லுங்க, இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபத்தில் வேணும்னு கேட்குறீங்க, பேசும்போது அதெல்லாம் நடக்காதுன்னு பேசுகிறீங்க, அல்லது உங்கள் சிந்தனையில் உங்கள் இருதயத்தில் அந்த மாதிரி காரியங்கள் தோணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்கும் பாருங்க சூழ்நிலை. ஈசாக்கு முழு நிச்சயமாக நம்பி இந்த இடத்துல விதைக்கிறார். அந்த வருஷத்தில்
100 மடங்கு பலனை அந்த வருஷத்துல பெறுகிறார். அப்ப நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் நாம் முன்னேற்றம் வர வேண்டும் அல்லது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு காரியம் நமக்கு நடக்க வேண்டும். எந்த இடத்துல நம்மளுடைய பிரச்சனை இருக்குதோ பாருங்க, அந்த இடத்துல கர்ப்பத்தின் கனி, ஆட்டின் கர்ப்பத்தின் கனி, மாட்டின் மந்தை பெருக்கம், எல்லாமே நிலத்தின் கனி. இங்கே அன்னைக்கு அதுதான் இருந்துச்சு. மாடு, ஆடு, நிலத்தின் கனி, பயிரிடுகிறது, வளர்த்துறது. இதை குறித்து என்ன செய்கிறார் அவர்? அந்த வார்த்தையை சொல்லி இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறாரு. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போ நினச்சி பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய பொருளாதாரம் எடுத்துக்கலாம், அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லது நம்ம சரீரத்தில் சுகம், இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு காரியம். நேற்று ஒரு சின்ன பாஸ்டரோட 2 பேர்த்து கூட நான் ஒரு மணி நேரம் வாங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. நாங்கள் டவுன் ஹால் போயிருந்தோம். வேறு ஒரு காரியமாக போனால் திடீர்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காய்கறிலாம் வாங்கணுன்ட்டாங்க. அப்போ அவங்க 2 பேருமே 2 பேக்கை வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, காய்கறி ஃபுல்லாக வாங்குறாங்க. அப்போ நான் நின்றுட்டுருக்கிறேன். எனக்கு என்னடா இவங்கெல்லாம் வாங்குறாங்க, நம்மக்கிட்ட என்ன இல்லை பைசா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் என்னை யோசனை பண்ணி பார்க்குறேன். கவனித்து பாருங்கள். நமக்கு ஒரு அதான் அன்றைக்கி போன வாரம் நான் சொன்னது போல், ஒரு 500 ரூபா கிடச்சா கூட அதை பொத்தி வச்சு இந்த மாதம் முழுவதும் நடத்தணுமே அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறோம். ஆனால் நான் என்ன செய்கிறேன், விசுவாசத்தில் ஜபத்தில் உட்காந்து காலையில் நைட்டும் சரி அந்நிய பாஷையில் பேசி என்னுடைய வீட்டுக்காக நான் என்ன செய்கிறேன், நான் விதையை விதைத்து கொண்டே இருக்கிறேன். ஆமாம், நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன். நான் இப்படி இருக்க மாட்டேன், என் சூழ்நிலை இப்படி இருக்காது, நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். நான் 4 பேர்த்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நானும் ஆசீர்வாதமாக இருப்பேன், 4 பேர்த்துக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். இந்த சூழ்நிலை மாறும். அல்லேலூயா, ஆமென். கவனிங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு தேவையோ அந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் என்ன செய்யணுமாமா, பேசணும். பாருங்க, இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிறது. உபாகமம் 28, உபாகமத்தின் புஸ்தகம் 28 இப்போ 8 சொல்லுது, கர்த்தர் உன் களஞ்சியிலும் நீ கையிடு எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை. உபாகமத்தில் சொன்ன எல்லா காரியத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், உபாகம் மாத்திரம் அல்ல, என்னென்ன இப்போ நீங்கள் 23 சங்கீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாழ்ச்சியடைய, நான் புல்லுள்ளவங்களை எடுப்பேன் நீங்கள் சொல்லலாம். அதுவே 112 சங்கீதம் எடுத்துட்டிங்கன்னா, நான் வாரி இறைப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன், நான் அந்த மாதிரி தான் கர்த்தர் இந்த பூமியில் என்ன வச்சுருக்கிறேன், அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். சங்கீதம் 128 சொல்லலாம். இதெல்லாமே தேவனுடைய அறிக்கையாக இருக்குது, நம்மளுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய கீவேடாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமாம்மா, விதைக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், விதைக்கணும். சரி, நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த காலை வேளையில் என்ன காரியம் உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது சொல்லுங்கள். என்ன காரியங்க? பணம். உங்களுக்கு பணம், உங்களுக்கு குழந்தை பாக்கியம், உங்களுக்கு நல்ல வேலை, அது வருமானம். ஜெசிதாமாக்கு பணம், ஸ்டெல்லாக்காக்கு சுகம். பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்குது இல்லைங்களா? அப்போது நான் கேட்குறேன், இந்த காரியத்தை குறித்து உங்களுடைய தனி ஜபத்தில் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் ஜபிச்சிருக்கிறீங்க? வேண்டாங்க, இந்த ஒரு வாரம் நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜபிச்சிருக்கிறீங்களா? நான் சொல்லுவேங்க, நான் என்னுடைய ஜபமே ரெகுலராக அதுவாகவே இருக்கேன். நைட்டு பகலும் நைட்டு ககலும் அதுவே தியானிக்கிறேன். அதை தான் நான் சொல்கிறேன். இந்த வருஷத்தில் நான் 100 மடங்கு பலனை பார்த்தே தீர்வேன். ஏன்னா நான் அறிக்கை விதைச்சு கொண்டு இருக்கிறேன். இப்போ கில்டாசிஸ்ட் பணம் அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன், உபாகமம் 28 எடுத்து, நான் கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன்ங்கிற வேத வசனத்தை நீங்கள் எவ்வளோ நாள் அறிக்கை செய்திருக்கிறீர்கள்? அந்த விதையை விதைத்து இருக்கிறீர்களா? அம்மா இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம். அவர் சொல்கிறாரு, சொல்லிடுங்க. நிறைய அந்த அதுக்குரிய வசனம் நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, விதைச்சிக்கிட்டே இருங்க. அது அந்த வருஷத்தில் பலன் கொடுக்கும். அப்போ வேலை இங்கே சொல்கிறாரு பாருங்க, 8ஆம் வசனத்தில், உனக்கு கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை. அப்போ வேலை, எனக்கு ஒரு நல்ல வேலை, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு ஆசீர்வாதம் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே என் வேலையை நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க,
நான் விரும்புகிறபடி எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறீங்க, நான் வருமானத்தை கொடுத்துருக்கிறீங்க. இதை நீங்க தினந்தோறும் என்ன செய்யணும்? உங்க ஜெபத்துல மந்திரமாவே சொல்லணும். ஆமா, சுகம். நான் உன் அப்பத்தி தண்ணி ஆசீர்வதிப்பேன், உன்னுள்ள வியாதியை விலக்குவேன். அப்ப நீங்க இப்படி சொல்லணும், கர்த்தர் என் அப்பத்தி தண்ணி ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, என்னுள்ள எல்லா பலவீனத்தையும் நீக்கிட்டீங்க, வியாதியை நீக்கிட்டீங்க, எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறீங்க. தினந்தோறும் 1000 தடவை சொல்லலாம், தப்பே இல்லை. விதைக்கிறீங்க. ஆமாவா இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, நம்ம என்ன எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம என்ன எதை விதைக்கிறோம், எதை பேசுறோம். நம்ம பேசுறதே எல்லாமே என்னதுங்க? நெகட்டிவான காரியம் இல்லை இல்லைங்க. நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளை, சுதந்திரவாளி. இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறது என்னன்னா, ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் என்பது இப்போ எல்லாரும் ஒவ்வொரு காரியம் சொன்னீங்க. ஆமாவா இல்லைங்களா? சுகம், கர்ப்பத்தின் கனி, வேலை, அப்புறம் பணம். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? பணம். இது கவனிங்க, பணம் மட்டும் ஆசீர்வாதமா? பணம் இருந்தால் வீட்டில் பிள்ளைகள் இல்லை என்ன ஆகும்? வேற குழந்தைங்களா இல்லை குழந்தைங்களும் இல்லை என்ன ஆகுங்க? பணம் கிட்ட ஃபுல்லாக இருக்குங்க. நான் நின்னா 10 கார் வந்து நிற்குது, எனக்கு குழந்தையே இல்லை, எப்படி இருக்கும்? எனக்கு வதன்னு 10-16 இருக்குது, ஆனால் பணமே இல்லை, எப்படி இருக்கும்? சிரிக்கிறாங்க. பணம் ஃபுல்லாக இருக்குங்க, ஆனால் மாத்திரை மருந்து டஜன் கணக்காக வாங்கி வச்சுருக்கேன், சாப்பிட்டே இருக்கிறேங்க. இது எப்படி இருக்குதுங்க? நல்லா இருக்கா? அப்போ ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் என்பது எல்லாமே நம்ம இந்த பூமியில் இருக்கும்போது எப்படி சுகமாக இருக்கணும், பலனாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கும், எல்லாமே அதுதான் நிறைவு. அதுதான் சொல்கிறேன், எந்த பக்கம் திரும்பினாலும் நிறைவாக இருக்க வேண்டும். ஆமாவா இல்லைங்களா? ஹல்லேலூயா. அப்போ கவனிச்சு பாருங்க, அடுத்த வசனம் சொல்லிக்கிறது. அப்படியே கீழே வந்துட்டீங்கன்னா 12ஆம் வசனத்தில், ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் ஆசீர்வாதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ அப்ப இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விதை. இந்த விதையை நாம் விதைக்கும் பொழுதுதான் அந்த வருஷத்தில் என்ன செய்வோம்? 100 மடங்கு பலன். பாருங்க அந்த வசனம் பாருங்க, ஆதியாகமத்துல ஈசாக்கு இந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு. நல்லா கவனிச்சு பார்க்க, நல்லா இங்க பாருங்க அந்த வசனத்தை, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அப்ப நீங்க விதைத்தீங்கன்னா, இப்ப நம்ம கேட்ட வசனத்தெல்லாம் உங்களுக்கு என்ன வசனமோ அதை விதைச்சிங்கன்னா, நல்லா கவனிங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். புரிஞ்சுங்களா? நம்ம விதைக்கும் பொழுது அந்த வார்த்தையை யார் கேட்கிறா? கர்த்தர் கேட்கிறார். அப்ப என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அதான் இப்ப சொன்னது போல, அக்காவுக்கு சுகமா இருக்கலாம், அம்மாவுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்ப்பத்தின் கனியா இருக்கலாம், கில்டஸ்ட் வாழ்க்கையில பணமா இருக்கலாம், குழந்தை மக்கள் வாழ்க்கையில வேலையா இருக்கலாம். நீங்க விதைக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அது எங்க போகுதாமா? பரலோகத்துக்கு தேவனிடத்துல போகுது. அதை அவர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். இதுதான் சீக்ரெட். நம்ம ஜபிப்போம், தாமதமானோன்னு என்னையா நடக்கலை அப்படின்னு சோர்ந்துருவோம். அந்த ஜபித்த வார்த்தைக்கு நம்மளுடைய வார்த்தையே ஆப்போசிட்டில் போய் நிற்கும். என்ன நடக்க மாட்டேது, என்ன ஆக மாட்டேது, நான் இவ்வளோ ஜெபித்து இருக்கேன்னு உன்னையும் ஆக மாட்டேது. வெயிட் பண்ணுங்க, இப்போ தானே யாரை விதைச்சிருக்கிறீங்க. ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் ஒரு வேலைக்கு போய் சேர்றீங்க, 1 மாதம் ஆச்சு, ஓனரை பார்த்து நான் வந்து 1 மாதம் ஆச்சு, இன்னும் எனக்கு சம்பளம் ஏற்றி போடல, என்ன இன்சென்டிவே தரல, என்ன போனஸே தர்றேன்னா முதல்ல நீ வேலையை விட்டு வெளியே கிளம்பு அப்படின்ட்டுருவா. ஆமாவா இல்லைங்களா? எங்கள் மனைவி வேலையில் உண்மையாக இருக்கிறாங்க, அந்த டைமுக்குள்ளே போயிடும்னு நினைப்பாங்க, ஓனருக்கு பயந்துருப்பாங்க. ஃபோன் பேசும்போது குஷ் குஷுன்னு ஓனர் இருந்தால் பேசுவாங்க. இப்படி இருந்துமே அவன் தண்ணி காட்டுறான் ஓனர். இப்படி இருந்துமே அந்த ஓனரு ரொம்ப ஒரு லீவு தர மாட்டார், ரொம்ப இதாக இருப்பார். அப்போ நினச்சி பாருங்க, இவ்வளோ உலகத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்குது. நம்ம இன்னைக்கு போய் விதைச்சோன்னே நாளைக்கு அறுவடை என்ன செஞ்சிடணும், 1000 நினைக்கக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு விதைக்கிறீங்க, அந்த வருஷத்தில் ஈசாக்கு 100 மடங்கு. அதுக்கு முன்னாடி கர்த்தரதை கேட்டு என்ன செய்யறாருங்க? ஆசீர்வதிக்கிறார். ஆமாம்,
நான் மறுபடியும் நம்ம சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, நமக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையை பேச பேச தான் அது நம்ம வாழ்க்கையில் உருவாகிக்கொண்டே இருக்கும். எப்போவோ நான் வந்து விதைச்சிருக்கிறது இன்றைக்கி என்ன செய்யுதுங்க, அது அறுவடை ஆகுது. என்னன்னு கேட்குறீங்களா? சோபியா இங்கே இருக்கிற தங்கச்சி, அந்த குழந்தை ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க குளுக்கோஸ்லாம் போட்டால் அந்த என்ன வராதம்மா, பலன் வராது, சாப்பிடணும் அப்படின்ட்டாங்க. ஃபோன்லேயே நான் ஜெபம் பண்ணுறேன். ஆவியானவர் வந்து இந்த பிரசன்னத்தில் ஜெபம் பண்ண வைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் காலையில், போன வாரத்துக்கு முந்தின வாரம். ஆனால் நைட்டு வந்து சோபியா கூப்பிட்றாப்புல, இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும், சாப்பிட்டா தான் இந்த பலன் வருமாம்மா, கண்ணெல்லாம் மேலே இதாகுது. ஓகே, நான் சொன்ன ஆவியானவர்கிட்ட சொல்லி அதுக்குரிய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணோம். அடுத்தது பிள்ளை சாப்பிட்ருச்சு. உடனே அற்புதத்தை செய்கிறார். எப்படி செய்கிறாரு? இது என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை. எனக்கு ரொம்ப என்னுடைய என்னென்னா, மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பணும், வியாதிஸ்தர் அதெல்லாம் நான் சொல்கிறது வந்து என்னென்னா, ஸ்பாட்லேயே நடக்கணும். அதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்குது, அதுதான் என்னுடைய விதையாக இருக்குது. அதுதான் தங்கச்சி பாப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஸ்பாட்டில் நான் ஜெபம் பண்ணி அப்போவே நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். கண்ணு தெரியலையாவா, கையை வைக்கிற ஒன்று. ஏசு அப்படி தானே செஞ்சார், ஆமாவா இல்லைங்களா? கண்ணு தெரியாதவனை வச்சு தொட்டா சுகம், பேதுரு தூக்கி விட்டால் சுகம், நடந்து போன நிழல் பட்டு சுகம். ஸ்பாட்டில் அப்போவே நடக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் என்னோடய விருப்பம். அதுக்கு தான் நீ பூமியில் படைத்து இருக்கிறீங்க. அதை நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன். அதை தேவன் துளிர்விட செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்போ கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விதைக்கும் பொழுது அதை கர்த்தர் கேட்குறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம் 13, 26, 13 அவன் ஐஸ்வர்யவானாகி, எல்லாரும் சொல்லுங்க. இப்போ ரெண்டாவது என்ன பண்றாரு உங்களை? வரும்பொழுதே இப்போ ஏங்க சல்லக்கா, சாந்திமா, குழந்தைமா, டெய்சிமா, ஜெஸ்னத்தா, சோபியா, ஜில்டா சிஸ்டர் இருக்குங்க வச்சுக்கோங்க. ஆமாம், சபை வந்து பெரிய சபை, பெரிய இடத்துல இருக்குது. இப்போ நீங்களாம் வரும்போது எப்படி வரீங்க? பென்ஸ் கார், ஆடி கார், அப்படி வந்து அப்படி நிற்கிறீங்க. ஒரு 10-15 கார் சும்மா சக்குன்னு. ஆமாங்கடா, சொல்லுங்க என்னங்க நீங்கள். அதுதான் ஐஸ்வர்யவான். எல்லாரும் சொல்லுங்க. அந்த ஐஸ்வர்யவானா இருப்பதே தேவனுடைய விருப்பம். நீங்களும் நான் இந்த பூமியில் அப்படி வந்து அப்படி காரில் அப்படி நிற்கணும். சக் யாரா அது வர்றது? ஸ்டெல்லாக்கா வராங்க, குழந்தை மக்கா வராங்க, சாந்தியம் வர்றாங்க, அப்படி காரில் இறங்கி கெத்தா. அதை நீங்கள் விதைக்கணும். அந்த விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்குரிய விருப்பம் உங்களுடைய இருதயத்தில் என்ன செய்யணுமா இருக்கணும். போதுங்க அப்படின்ட்டோம்னா நிறுத்திடுவார் ஆண்டவர் கொடுக்கறத. ஏன் தெரியுங்களா? எலியா போதுன்னு சொன்னார், நிறுத்திட்டார். சரி நீ இப்போ வந்துரு, இப்போ அடுத்த நான் உருவாக்கிட்டேன். எலிசா வந்துட்டான், அவனை வச்சு நான் என்ன செஞ்சிடறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. என்றைக்குமே வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலகத்துக்குரிய வாழ்க்கையில் போதும் என்கிறதே இருக்கவே. நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ அவன் ஐஸ்வர்யவனாகி வர என்ன இப்போ ஐஸ்வர்யன் ஆக்கிட்டார். இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பாருங்க, எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு 2 கோடியில் ஒரு சொந்த வீடை கொடுத்துட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் மட்டும்தான் ஆமீன் சொல்கிறீங்க. அல்லேலூயா. 2 கோடியில் ஒரு பெரிய சொந்த வீடு கொடுத்துட்டாரு. பெருசுங்க, பங்களாங்க. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே 2 கோடி இல்லைங்க. அதில் ஒரு 2-3 கார் நிற்குது. நாங்கள் வரும்போது பார்த்தோம், அந்த இடத்துல கார் கழுவிட்டு ஒருத்தர் இருந்தார். நாங்கள் ஹார்ன் அடித்தோம், ஓடி வந்து திறந்தார். பார்த்தா அவர் கார் டிரைவரு, அவங்க வேலைக்கு வச்சுருக்குறாங்க. யார் வச்சுருக்கா? அதுதான் இங்கே பார்க்குறோம். அவன் வர விருத்தியது மகா பெரியவனாகி அவனுக்கு ஆட்டு மாட்டு மந்த பணிவிடைக்காரர். என்னை பாருங்கள், எல்லாரும் என்ன இருந்தாங்க? இப்போ நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரவாளி. அப்போ நம்ம இந்த இடத்துல தேசத்தில் சுதந்திரமாக ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதானே தேவனுடைய விருப்ப நீதியாக இருக்கிறது. நம்மளே இன்னொருத்துக்கிட்ட வேலைக்கு போகிறோம். ஆமாவா இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க, தலைகீழ இருக்குல்ல. இங்கே என்ன சொல்லுது? ஈசாக்குக்கு பணிவிடைக்காரர்கள். ஆனால் நம்ம இன்னொன்று என்ன செய்கிறோம்? பணிவிடை செய்ய போகிறோம். எதுக்கு? காசுக்கு. இங்கே என்ன சொல்கிறேன்? பணிவிடைக்காரர் ஈசாக்குக்கு நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போது நம்மளாம் சுதந்திரவாளி, நம்மளாம் ஈசாக்கு ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். அப்போ பூமியில் இருக்கும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்?
சமையல் செய்யறதுக்கு ஒரு சமையல்காரங்க, துவைக்கிறதுக்கு ஒரு துவைக்கிறவங்க, அப்புறம் அதுக்கு கார் திறக்கிறதுக்கு, கேட் திறக்கிறதுக்கு. இப்படி நம்ம வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. சொல்லுங்க, விரும்புகிறீங்களா இதை? முதல்ல இதெல்லாம் பார்த்தீங்களா உங்களுக்கு நடக்குமா? இதெல்லாம் உடனே உள்ள வந்துருச்சு, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதா சத்தியமாக இருக்கிறது பாருங்க. அதுதான் விருப்பம். நான் பூமியில் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, ஒருவேளை நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையோ, நான் விரும்புகிறேன், நீங்களும் அதை பார்ப்பீங்க, கொஞ்ச நாளில் பார்ப்பீங்க. அல்லேலூயா. காரா நான் இப்படி முந்தா நேற்று யோசனை பண்ணிருந்தேன். சில பாஸ்டர்லாம் வீட்டுக்கு வந்தால் வெளியே நின்று சொல்லணும், வாட்ச்மேன் அப்பாயின்மெண்ட் இருக்கா, பாஸ்டர் ஜெயராஜ் பார்க்க அப்பாயின்மெண்ட் இருக்கா, அப்பாயின்மெண்ட் போட்டு அந்த அளவுக்கு பிஸி. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்கள் இந்த பூமியில் நீங்களும் நான் என்ன செய்யணுமாம்மா? இருக்கணும். அதுதான் ஐஸ்வர்யவான். நல்லா கவனிச்சு பாருங்க. பஞ்சத்தில் விதைக்கிறாரு. அப்போ உங்கள் பிரச்சனையில் வசனத்தை விதைக்கும் பொழுது தேவன் அதை கேட்டு ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் வர வர ஐஸ்வர்யவான் ஆக்குறாரு. ஐஸ்வர்யவான் அம்பானி இருக்கிறாரு. அம்பானி கூட வேண்டாம் பாருங்க, இங்கே முன்னாடி இவர் பேர் என்ன, மாசிலமணியா, ஒப்பிலாமணி இருக்கார். கீழே மேலே வீடு, அவர் வாசல் தொழிலுக்கு ஒரு ஆள், சமையல் செய்ய ஆள், துவைக்க பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? அப்போ அந்த அளவுக்கு நீங்களும் நான் என்ன செய்யணுங்க? இருக்கணும். நான் நம்ம அனுபவிக்க வேண்டியதை அவன் வாக்கு தத்தத்தின் இல்லாத பிள்ளை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஆனால் வாக்கு தத்த பிள்ளை நம்ம தான் என்ன செய்யணுமா? அனுபவிக்கணும். நம்மளுக்கு இந்த பிசாசு கண்ணை குருடாக்கி இவ்வளோ நாள் நம்ம இப்படியே வாழலாம், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இப்படியே வாழலான்னு வாழ்ந்துட்டோம். நான் சொல்கிறேன், நீங்கள் விரும்புனீங்கன்னா கர்த்தர் அதன்படி செய்வார். அதை அறிக்கை செய்கினா கர்த்தர் அதன்படியே செய்வார். இங்கே கவனிச்சு பாருங்க. அவன் ஐஸ்வர்யவாயினை இப்போ ஐஸ்வர்யன் ஆகிட்டாரு. இதை சொல்கிறேன், ஐஸ்வர்யவனை ஆக்கிட்டாரு. இங்கே என்ன பாருங்க எல்லாரும் ஒரு விஷயம். உனக்கு 2 கோடி வீடெல்லாம் பத்தாது, 2-3 காரெல்லாம் பத்தாது, 2-3 வேலைக்காரங்க பத்தாது. நீ இங்கே மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, வெளியிலையும் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கணும், வெளியிலையும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஏற்கனவே அவன் ஐஸ்வர்யவானை ஆக்கிட்டாரு. மறுபடியும் வர 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 எல்லாரும் சொல்லுங்க, வர 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 விருத்தி ஆகிறாங்க. இப்போ அதுதான் மேட்டர். இப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு ஆசீர்வதிச்சிட்டார். இங்கே இருக்கிற செல்லக்கா அம்மா எல்லாருமே உங்களுக்கு ஒரு மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? 1 லட்ச ரூபா நீங்கள் மாத சம்பளம் பார்க்குறீங்க, எப்படிங்க இருக்கும் சொல்லுங்கள்? எப்படி இருக்கும் சோபியா? கையில் எப்படிங்க இருக்கும்? 1 லட்ச ரூபா நீங்கள் மாத சம்பளம் பார்க்குறீங்க, எப்படி இருக்கும்? சந்தோஷத்தில் உங்கள் இறுதியும் பூரிக்கும். இப்போ நீங்கள் அந்த 1 வருஷம் கழித்து வர 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 அந்த 1 லட்சம் 10 லட்சமாக மாறிடுச்சு சம்பளம். இப்போ எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கு. அங்கே அதுதான் ஈசாக்குக்கு பண்ணாரு. ஐஸ்வர்யவான் ஆக்கிட்டாரு. இப்போ வர 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 பெருக்கம். என்ன பெருக்கம் பாருங்க. அவனுக்கு இங்கே பாருங்க, அவன் வர 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 விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆகிறான். அப்புறம் என்ன ஆகுதுங்க? அவனுக்கு ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, இப்ப பாருங்க, உங்களை தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுங்களா? நம்மளை பணக்காரனாக்கி ஐஸ்வர்யமாக்கி வர வர விருத்தி அடைந்து உங்களை மற்ற ஜனங்கள் பார்த்து பொறாமப்படணும். என்னடா ஒன்றும் இல்லாமல் வந்தான், இன்னைக்கு இவ்வளோ பெருசாக இருக்கிறானே அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு தேவன் என்ன செஞ்சிருவார்? நம்மளை மேலே கொண்டு போய் ஆசீர்வதிச்சிருவார். என்ன கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன சவுண்டு இங்கேயா? ஓகே, புரிஞ்சுங்களா? மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி எப்படி வச்சுருவாராம நம்மளை? இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் கோழி வளர்த்துறீங்க, ஆடு வளர்த்துறீங்க, மாடு வளர்த்துன்னு வச்சுக்கோங்க. அது என்ன செய்வாரம்மா? பெருக்கி கொண்டுக்கொண்டே இருப்பார். இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதில் ஒரு வருமானத்தை என்ன செய்வார்? தேவன் பெருக்கி கொண்டே இருப்பார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் விதைக்கணும். எல்லாரும் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், விதைக்கணும். சொல்லுங்க சோபியா, விதைக்கணும். அல்லேலூயா. என்ன விதைக்கணும்? அதற்குரிய என்ன காரியமோ அதற்குரிய காரியத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். அல்லேலூயா. இப்போ 2வது கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே வருது. அவங்க போய் ஈசாக்குமாகட்டும் அவங்களுடைய வேலைக்காரராகட்டும் துறவு பெற்றாங்க.
துறவு வெட்டும் பொழுது அபிமெலேக்குனுடைய வேலைக்காரங்க வந்து அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் இருறாங்க இயேசுக்கு சித்தனா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 20-21 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாக்குத்தத்தங்களை இதை பண்ணுறாரு. ஆனால் 22 பார்த்தீங்கன்னா பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயர். ரெகோபோத். அப்ப இங்க என்ன வருது நல்லா கவனிச்சு பாருங்க. ஆசீர்வாதம் இருக்கு, பஞ்சம், மழை இல்லை, ஆனா அந்த இடத்துல விதைக்கிறாரு, அந்த வருஷத்தில் ஆசீர்வதிக்கிறாரு, வர வர விருத்தி அடைகிறாரு, எல்லாமே நடந்து வருது. நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனை. நாங்கள் வண்டி தண்ணி 2-3 தடவை வாங்கி ஊற்றிடுவோம். நாங்களும் மேலே இருக்கிறோம், மாற்றி அவன் விடவே மாட்டான். இப்போ விடுவான். சில இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கவே என்ன வந்துகிட்டே இருக்கும். நான் முதல்ல சொன்னது போல் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆசீர்வாதம். எங்கள் வீட்டில் நிறைய சாப்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லான்னு வச்சுக்கோங்க. தண்ணி இல்லைன்னா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து தண்ணி இல்லைன்னா, சாப்பிட்டு கை கழுவ தண்ணி இல்லைன்னா, குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? அதுவுமே ஒரு ஆசீர்வாதங்கிறேன் நான். ஆமாவே இல்லைங்களா? ஈசாக்கு 2 கிணறை ஆபிரகாம் நாட்களிலே தோண்டி அதை மூடிட்டாங்க. இது எங்கள் அப்பா தோண்டின கிணறுன்ட்டு தோன்றாரு. ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க? அபிமெலேக்குடைய மேய்ப்பர்கள் இது வாக்குவாதம் பண்ணி இது நாங்கள் தோண்டின கிணறு அப்படி சொல்லி மூடிட்டாங்க. ஆனால் 3ஆவதாக ஒரு துறவை தோண்டும் பொழுது அந்த இடத்துல தண்ணி பார்க்குறாங்க. ஈசாக்கு சொல்கிறாரு, அதை குறித்து அந்த அவர்கள் வாக்குவாதம் பண்ணலை. இப்போ சொல்கிறாரு, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி ரெகோபோத்துன்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்? அது ஒரு ஆசீர்வாதம். தண்ணி இருந்தால் தான் அந்த இப்போவாகட்டும் அப்போவாகட்டும் ஆடு வச்சுருக்காங்க, மாடு வச்சுருக்காங்க, தண்ணி காட்டணும், விவசாயம் பண்ணணும், பெருக்கத்தை கொண்டு வரணும். அதுக்கு என்ன மெயினாக தேவைப்படுதுங்க? ஏன் விவசாயிகள் மழை இல்லைன்னா அழுகுறாங்க? அல்லேலூயா. அதுக்கு தகுந்த தண்ணி எந்த செஞ்சுட்டே இருக்கணுமாம்மா. இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்களேன். கவனிங்க, இது நடந்து முடிஞ்சு 24 சொல்கிறாரு, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அப்போ ஈசாக்குக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம இவ்வளோ தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஆனால் இந்த பெலிஸ்தர் என்ன செய்கிறாங்க? பொறாமப்பட்டு எங்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. என்ன நடக்குமோ? ஒருவேளை நம்ம ஆசீர்வாதத்தை பிடுங்கிடுவாங்களோ, சண்டை போடுவாங்களோ, எப்படியோ ஒரு பயம் ஈசாக்குக்கு இருந்திருக்கு. அதனால தான் தரிசனத்தில் தேவன் சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் ஆபிரகாமுடைய தேவன் சொல்லி சொல்கிறார். கவனிங்க, கீழே வந்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா 27 அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி 26 அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனான அவன் தேசாதிபதியாகிய பிணைகளும் ஈசாக்கு கிட்ட வராங்க. அபிமெலேக்கும் அவனோட சிநேகிதன் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ஈசாக்கு கிட்ட வரும்பொழுது அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் நல்லா கவனிக்கணும். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டு, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்படுத்தி உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நியாயம் பண்ணினோம் என்று சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஈசாக்கு பயப்படுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, பயந்த இடத்துலையே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார் வரா? யார் துரத்தி விட்டாங்களோ அந்த மனிதரே ஈசாக்கு இடத்துல வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க? என்னை மன்னிச்சிடும், நிச்சயமாகவே கர்த்தர் உங்க கூட. ஏன் தெரியுங்களா? இந்த பூமியில் நீங்களும் நான் ஐஸ்வர்யமான ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நம்ம கண்டுக்கணும். அதாவது நான் சொல்கிறது பணத்தை மட்டும் இல்லைங்க. பணம் நிறைய வச்சுருப்பாங்க, வியாதியோடு இருப்பாங்க. இப்போ நம்மளை பார்க்கும்போது பணம் இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, வியாதி இல்லை, ஆசீர்வாதமாக இருக்காங்க. இவங்க மட்டும் எப்படி இருக்கிறாங்க? அதுதான் கர்த்தர். இதை குறித்து தான் அபிமெலேக்கு பயந்தான் ஈசாக்கை குறித்து. ஈசாக்கு என்ன வர 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 விருத்தி அடைகிறான். பிள்ளைகள் இருக்காங்க, வேலைக்காரங்க இருக்காங்க, ஆட்டு மந்தை இருக்குது, அவன் போகிறதெல்லாம் ஜெயமாக இருக்குது, அவன் செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, ஜெயமாக இருக்குது. என்ன இருக்குது? என்ன ஆராய்ச்சி பண்ணி அவன் பார்க்கும் பொழுது அவன் கூட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், கர்த்தர். அப்போ நம்ம கூட கர்த்தர் இந்த கால வேளையில் இருக்கிறார் என்று புறஜாதிகள் காணும்படி எப்படி செய்வார்னா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது வசனங்கள் எடுத்து, வார்த்தைகள் எடுத்து விதைக்க வேண்டும், அதை சொல்ல வேண்டும், அதை பேச வேண்டும். எப்பொழுது? ஜெபத்தில். எப்போ வேணால் நீங்கள் பண்ணலாம்.
அதை செய்ய 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 என்ன வருவோமா? தேவன் நம்மளை பார்த்து ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்குவார். அந்த காயின் ஆபேலை குறித்து பார்த்தோம். பலி செலுத்த வராங்க. காயினை தேவன் அங்கீகரிக்கல, ஆபேலை தேவனை என்ன செய்கிறாருங்க? அங்கீகரிக்கிறார். அதற்கு புதிய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இவன் விசுவாசத்தினால நீ கொடுத்தான் என்னத்தை? பலியை. ஆனால் அவன் என்ன செய்யறாங்க? காயினு விசுவாசம் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் நமக்கு டைம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம். இப்போ அம்மா சொன்ன மாதிரி தசமபாக காணிக்கை நீங்கள் கொடுக்க வரீங்கன்னா அதை வந்து முழு மனதோட உற்சாகத்தோடு எப்படி வந்து கொடுக்கணும் அம்மா? தேவனுக்கு ஊழியக்காரனுக்கு அல்ல, கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன், விசுவாசத்தோடு கொடுக்குறேன், நான் விதைக்கிறேன், அவர் நீ ஆசீர்வதிப்பார், நான் கொடுக்குறத என்னையே தேவன் ஆசீர்வதிப்பாருங்கிற அதில் கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். நானாகட்டும், நீங்கள் ஆகட்டும். இன்னொன்று அது நம்மளுடைய மேலே அது நம்மளுடைய கட்டளை கடமையுமாய் இருக்கிறது. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுத்தார். அவர் இவரை ஆசீர்வதிக்கிறார். ஸோ இந்த நாளில் தேவன் நம்ம கூட பேசியிருக்கிறாரு. நீங்களும் நானும் ஈசாக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள். நீங்களும் நானும் ஐஸ்வர்யவானாய் ஆசீர்வாதமாய் இந்த பூமியில் இருக்கணும். அது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாங்களா? ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே